வணக்கம் கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பார்ட் 2 வீடியோ திருவண்ணாமலை கோயிலுது. சரின்ட்டு நாங்கள் வந்து லைனுக்குள்ளே போயாச்சு. லைனில் பார்த்தீங்கன்னா லைனில் வந்து கூட்டமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மரத்தை காட்டுறப்பாங்க. அந்த மரம் வந்து ஆதி காலத்துலேருந்தே அந்த மரம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதுக்கு ஒரு கதையே இருக்கான். அதை பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த மரத்தை பார்த்துட்டு திருப்பி லைனுக்குள்ளே வந்தாச்சு. சரியான கூட்டம், நிற்கவே முடியல. எனக்குலாம் பிளாங்காகவே ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு சாமி வந்து கோபுரத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா ஒரு குளம் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப இதாக இருந்துச்சு பார்த்துட்டு. சரின்ட்டு திருப்பி கோயிலுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி ஆகிட்டு கோயிலுக்குள்ளே இருக்க சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா, ஐயோ என்ன ஒரு கூட்டன்றீங்க, அவ்வளோ ஹெவியான கூட்டமாக இருந்துச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா நடந்து போயிட்டுருந்தோம். ஆனால் சரியான வெயில் வர நடக்கவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நடந்துகிட்ருந்தோம். வீடு கட்டாதவங்க வந்து இந்த கல் வச்சு வீடு கட்டினீங்கன்னா வீடு வந்து கட்டி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருந்துச்சு. சரின்ட்டு நானும் அந்த ஆசைக்கு கட்டிகிட்டு இருந்தேன். திருப்பி அந்த குளத்தை பார்த்துட்டு நின்றுட்டு அதுக்கு கோபுரம் பார்த்திங்கன்னா செம்மையாகவே இருந்துச்சு. சரின்ட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சா. திருவண்ணாமலை கோயிலில் வந்து புளியோதரையும் சக்கரை பொங்கலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரின்ட்டு நாங்கள் ரெண்டு பார்சல் வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன். டாடா பாய்.